என்னாச்சு? தேவானி இங்க வராம கோவில்ல போய் உட்கார்ந்துருக்காளாம். புனிதா இப்பதான் எனக்கு கால் பண்ணா. கிளம்புங்க, நாமளும் போலாம். அண்ணே, அங்க பாரு. அக்கா கபிலன். வா. கபிலன், தேவானி எங்க? இதோ இங்கே தான் இருக்காங்க. தேவானா? தேவானா? இது என்ன பழக்கம் தேவானா? வீட்டை விட்டு வந்து இங்க கோவில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? நான் இப்படி போனா உங்களுக்கு எல்லாம் என்ன? எனக்கு என்னவோ ஆயிட்டு போகுது. நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. ஏய், உன்னை யார் என்ன சொல்லிட்டாங்கன்னு இப்ப கோயில்ல வந்து உட்காந்துருக்க? முதல்ல கிளம்பு, வா. நான் வரமாட்டேன் மாமா, என்ன தனியா விடுங்க. ஏய் தேவானா, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம் தேவானா. அப்பாவை தெரியாதவங்க இந்த ஊர்ல யாருமே கிடையாது. யாராவது தெரிஞ்சவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. வா தேவானா. அக்கா ப்ளீஸ், இது கொஞ்ச நேரம் தனியா விடுங்களேன். என்னடா தேவானா, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. மாமா, என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. என்ன தனியா விடுங்க. ஐயோ, என்னக்கா? புனிதா, தெய்வானியோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. என்னங்க அங்க பாருங்க. பாருங்க அத்தை, வீட்டுக்கு வான்னு கூட்டா வரவே மாட்டேங்கிறா. தேவானே, என்னது இது? எதுக்காக இப்படி தேவையில்ல மடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? இது பார், அண்ணன் வீட்ல இருந்து கிளம்பி இருந்தா நேரா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப எதுக்காக கோவில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இது பார், பாக்குறவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? வா போலாம். மத்தவங்க என்ன நினைப்பாங்கிறது தான் எல்லாருக்கும் அக்கறை. நான் எக்கேடு கெட்டு போனாலும் யாருக்கும் கவலை இல்ல. ப்ளீஸ், நான் தனியா இருக்கணும் தானே இங்க வந்திருக்கேன். இப்ப நீங்க எல்லாரும் தான் தேடி வந்து எல்லாரும் முன்னாடியும் வா வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. தெய்வான தனியா அப்படி வந்து உட்காந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஏதோ நாங்க இருந்ததுனால சரியா போச்சு. மயங்கிட்டாளா? தனியா இங்க விழுந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இவ மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? ஆமாங்க. தேவானே, என்னாச்சு? கபிலன் தம்பி என்னமோ சொல்றாரு. மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? என்னாச்சு உனக்கு? ஐயோ அத்தை, காலையில அவ சாப்பிடாம வந்துட்டான், அதான் மயங்கிருப்பான். சாப்பிடாமல நான் ஒன்னும் வரல. என்னங்க யாரும் சாப்பிட விடல. தெய்வான, அப்படிலாம் சொல்லாத. உன்னை அங்க சாப்பிட வேண்டாம்னு யாருமே சொல்லல. நீதான் சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு வந்துட்ட. என்னது சின்ன விஷயமா? எதுக்கா சின்ன விஷயம்? நானும் என் வீட்டுக்காரரும் என்ன பேசுறோங்கிறது குடும்பமே உட்கார்ந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கோம். அது உங்களுக்கு சின்ன விஷயமா? நான் ஆசைக்கு ஒரு சிக்கன் சாப்பிடணும்னு நினைச்சேன். அதுக்கு போய் எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறீங்க. அது உங்களுக்கு சின்ன விஷயமா? நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி கிளம்பி வந்ததுமே என் பின்னாலே வராம இப்ப வந்து நிக்கிறாரே என் மாமா. இது சின்ன விஷயமா? இது எல்லாமே உங்களுக்கு சின்ன விஷயம் இல்ல? சொல்லுங்க, எது சின்ன விஷயம்? தெய்வான, நான் இப்பவும் சொல்றேன், இது எல்லாமே ஒரு சின்ன விஷயம்தான். நீ கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வரும்போது நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? குடும்பத்துல எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ மூத்த மருமக, நீதான் அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன நான் உன்கிட்ட சொன்னல. இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஆனா இப்படி சாதாரணமா தீர்க்க வேண்டிய விஷயத்துக்கு இவ்ளோ பெருசா ரியாக்ட் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்து இப்படி கோயில வந்து உட்கார்ந்துருக்கியே, என்ன தெய்வான இதெல்லாம்? இப்ப என்ன சொல்ற தேவானா? வீட்டுக்கு வர போறே இல்லையா? முடியாது மாமா. யாழினி அந்த வீட்ல இருக்க வரைக்கும் நான் வர மாட்டேன். சரிடி, நீ அங்க போக வேணாம், நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா. வா தேன்மொழி, நீ சும்மாரு. நம்ம வீட்டுக்கு வந்தா அங்க இவளால எல்லாரும் மன வருத்தத்துல இருப்பாங்களே, அது சரியாயிருமா? என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்றதுதான் சரியா இருக்கும். இப்படி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் அவ வீட்டை விட்டு வருவா. நாமளும் சரி சரின்னு வீட்டுக்குள்ள சேர்க்க முடியுமா? இன்னைக்கு இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா நம்ம பொண்ணுக்கு நாமளே தப்பான வழியை காட்டுற மாதிரி ஆயிடும். புனிதா,
நீ தெய்வானைய வீட்டுக்கு கூட்டிட்டு போமா. சரிங்க மாமா. பா என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? இது பாரு, நீ என் பொண்ணுதான். அதுக்காக நீ செய்யறதுக்கெல்லாம் நான் சரின்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டுக்கு நீ வரணும்னா உன் மாமனார் மாமியார் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் முறையா சொல்லிட்டு மாப்பிள்ள சரவணனே அழைச்சிக்கிட்டு வா. விருந்து சாப்பிடு, சந்தோஷமா இரு, கிளம்பு. அதுதான் உனக்கும் மரியாதை, உன்னை பெத்ததுக்கு எங்களுக்கும் மரியாதை. அதை விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம வீடு இருக்கிற தைரியத்துல கிளம்பி வந்தா அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னங்க, நம்ம பொண்ணு தேவனை பாவுங்க. அவளுக்கு புத்தி சொல்ல வேண்டிய நீயே பாவம் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் இப்ப வீட்டுக்கு போறேன். நீ வர்றதா இருந்தா வா, இல்லனா நீயும் கோயிலே கடை. என்னங்க, அப்பா அப்பா ப்ளீஸ் வேண்டாம்ப்பா. அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. நான் கிளம்புறேன். என்னம்மா நீ எங்கம்மா போவ? அத்தை, நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. அவளை நாங்க வீட்டுக்கு கூட்டு போறோம். அவ சின்ன பொண்ணு தானே, போக போக சரியாயிடுவா. நாங்க பாத்துக்கிறோம். இனிமே தெய்வானையோட மனசு கோணாம நடந்துக்கிறோம். ம்? சரி வா தெய்வான. வா. வா தெய்வான, வா. முதல்ல வீட்டுக்கு வா. அம்மா கிட்ட உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். எல்லாருமே உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அதான் இத்தனை பேர் சொல்றோம்ல, வா தெய்வான வா. வா. பாத்து இருந்துரு. ஏ தெய்வான, தெய்வான. என்னாச்சு? தெய்வான என்னாச்சு? தெய்வான, தேவான இங்க பாரு. என்னம்மா, என்னாச்சுமா, என்னாச்சு, என்ன பண்ணுது தேவான? அத்தை, அதான் அவ காலையில இருந்து சாப்பிடல, அதான் மயக்கம் வர மாதிரி இருக்கும் போல. சரவணா, அக்கா. நீ டாக்டரை வீட்டுக்கு வர சொல்றியா? நம்ம தேவானி வீட்டுக்கு கூட்டு போலாம். ஆ? சரிக்கா. தேவான தேவான, வா. வா நடக்க போலாம். முடியுமா? எந்த வா, மெதுவா எழுந்துக்கோ. பாத்து வா. தேங்க்ஸ் கபிலன். என்னால